ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பராக நம்ம வீட்டிலையே ஹோட்டல் ஸ்டைல் சன்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் சொல்கிற இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலாலும் பரவாயில்ல, ஒரு லைக்காவது பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கொண்டக்கடலை வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த கொண்டக்கடலை பார்த்திங்கன்னா நல்லா காலையிலே ஊற வச்சுட்டேன். நீங்கள் காலையிலே செய்கிறதா இருந்தால் நைட்டே ஊற வச்சுருங்க. நைட்டு செய்கிறதா இருந்தால் காலையிலே ஊற வச்சுருங்க. அப்போ தான் வந்து நல்லா ஊறி வரும். இது நல்லா ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குக்கரில் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். கொண்டக்கடலையில் பார்த்திங்கன்னா உப்பெல்லாம் சேர்த்துட்டேன். சரியாக 3 விசில் விட்டால் போதும், அதுக்கு மேலே வேண்டியதில்லை. சரியாக 3 விசிலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை ரொம்பவே சூப்பராக வெந்திருந்தது. ரொம்ப வந்து பருப்பை குழைய வேக வச்சிடக்கூடாது. இதுக்கப்புறம் நம்ம ஒரு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 6-7 வந்து பார்த்திங்கன்னா முந்திரி சேர்த்துருக்கேன். நீங்கள் முந்திரி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் சேர்த்துருக்கேன். ஒரு டீஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்ச கொண்டக்கடலையே ஒரு 2 கரண்டி சேர்த்துருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா கொண்டக்கடலை கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப வந்து திக்காகவும் இருக்கும். அதுக்காக தான் இதை நல்லா அந்த மாதிரி மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா அதே குக்கர்லேயே ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து விருப்பப்பட்ட ஆயில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து ஒரு 2 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா நெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் நெய்க்கு பதிலாக பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா சூடானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எப்பயும் சேர்க்குற மாதிரி பட்டை, கிராம்பு இதெல்லாமே சேர்த்துக்கலாம். ஏலக்காய் நைட்டாக அப்போதைக்கு இல்லை, அதனால நான் சேர்க்கலாம். ஏலக்காய் இருந்தால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் வந்து தட்டிட்டெல்லாம் சேர்க்கக்கூடாது, முழுசாகவே சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம்னு வந்து ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கிட்டு மிக்சியில் வந்து அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். ரொம்ப பேஸ்ட்டு பண்ணாமல் ஒரு கொரகொரப்பாக இருக்க மாதிரி அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்க்கும் போது கிரேவி வந்து திக்காக கிடைக்கும். அதுக்காக தான் இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயோட பச்சை வாசனை போகணும் கம்ப்ளீட்டாக. எல்லாத்தையுமே நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் வதக்கணும். ஏன்னா வந்து அவசரப்பட்டுட்டோம் அப்படின்னா கிரேவியோட டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்காது. அதனால் பொறுமையாக வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து இஞ்சியும் பூண்டும் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றாமல் மிக்சியிலே அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு சேர்த்திங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். அடுத்து 2 பச்சை மிளகாய் முழுசாக சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். ஒரு 1.25 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். எங்களோட காரத்துக்கு இந்த காரம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி காரம் சாப்பிடுவீங்களோ அந்த மாதிரி தூளெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் ஒரு டீஸ்பூன் பார்த்திங்கன்னா கரம் மசாலா சேர்த்துருக்கேன். நீங்கள் இப்போது சன்னா மசாலா இருந்தால் கூட அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப திக்காக இருக்குங்கனாட்டி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கிட்டேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து தண்ணி தான் சேர்த்துக்கிட்டேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா பழுத்த தக்காளி 4 தக்காளி இந்த மாதிரி அரைச்சிட்டு இதையும் சேர்த்துக்கிட்டேன். இதையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இதோட பச்சை வாசனை எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடாது. நல்லா பொறுமையாக வேக வச்சு அதாவது வதக்கி எடுத்துக்கோங்க. பச்சை வாசனை இருந்துச்சு அப்படின்னா அதோட டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்காது. இப்போ வந்து எல்லாத்தோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம கொண்டக்கடலை வேக வச்சுருந்தோம்ல, அந்த கொண்டக்கடலையை உள்ளே சேர்த்துலாம். கொண்டக்கடலை சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் மேலேருந்து கீழே கலந்து விட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம உள்ளே சேர்த்துடலாம். நீங்கள் விருப்பப்படலை அப்படின்னா அந்த தேங்காய் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே மல்லித்தலை தூவி ஆஃப் பண்ணிடலாம். அதுவுமே நல்லா தான் இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டை, அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க. இது கூடவே வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா தயிர் சேர்த்துருக்கேன். புளிப்பில்லாத கெட்டி தயிர் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். தயிரையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். இதுக்கப்புறம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு இப்போ இதில் நான் வந்து விருப்பப்பட்ட அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். எனக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கிரேவி தேவைப்படுற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துருக்கேன். இது சேர்க்கும் போது அப்படியே அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்
சன்னா மசாலா மாதிரி இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஃபைனலாக இதில் கொத்தமல்லி இலையை தூவி நம்ம ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு விசில் விட்டாலே போதும். ஆனால் ஏற்கனவே நம்மளுக்கு கொண்டக்கடலாம் வெந்திருக்கு. நம்ம எல்லாமே நல்லா வதக்கி தான் எடுத்துருக்கோம். அதனால் சரியாக ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. கூடலாம் விட வேண்டியதில்லை. கரெக்டாக ஒரு விசிலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் சன்னா மசாலா வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. சூடான சப்பாத்தி, பூரி, சாதம், இட்லி, தோசை கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. நம்மளோட சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளீஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாலும் பரவாயில்ல, ஒரு லைக்காவது பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறவங்கள. அது வரைக்கும் டாடா பாய்.